ஹலோ லெவல் ஸ்டூடெண்ட் 11th ஃபிசிக்ஸில் சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு ஒரு என்ன இருக்கா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லெசன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேட்பாங்க. ரோமன் லெட்டர் 2லேயும் 2 மார்க் கேட்பாங்க. ரோமன் லெட்டர் 3னா 5 மார்க்கில் கேட்பாங்க. ப்ராப்ளம் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அடிஷ்னல் கொஸ்டின் என்னென்ன கேட்பாங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டினை நீங்கள் நல்லா தரவாக சாப்டர் 1லேருந்து சாப்டர் 11 வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 70க்கு 70 எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கை ரெஃபர் பண்ணிவிட்டு இன்டீரியர் 1 மார்க்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற கொடுத்துருக்க 2 மார்க்கும் சரி, 3 மார்க்கும் சரி, 5 மார்க்கும் சரி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளமில் என்னென்ன எக்ஸாம்பிள் கேட்பாங்க, என்னென்ன எக்ஸசைஸ் கேட்பாங்கன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அடிஷ்னல் கொஸ்டின் புக் பேக் டாப்பிக்கில் என்னென்ன அடிஷ்னல் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த டாப்பிக்கும் வந்து பார்த்தோன்னா இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஒரு சாப்டராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் வந்து போட்டேன். இது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் தரவு படித்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்லோவான தந்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ அதை கவர் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா 2020லேருந்து 2024 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வீடியோ போட்டாச்சு. அதையும் வந்து பார்த்தோன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. இதில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ரோமன் லெட்டர் புக் பேக் இருக்கிற வந்து ரோமன் லெட்டர் 2ல் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின், ரோமன் லெட்டர் 3ல் வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் 3 மார்க்லையும் கேட்காங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ அதோடைய நம்பரும், ப்ராப்ளம் மீன்ஸ் அதோடைய எக்ஸாம்பிள் என்னென்ன ப்ராப்ளம் கேட்கலாம் அந்த நம்பரும், எக்ஸசைஸில் என்னென்ன ப்ராப்ளம் கேட்கலாம் அப்படின்ற நம்பரும் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது சாப்டர் வைஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சுட்டு புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கையும் அடிஷ்னல் 1 மார்க்கை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் இதில் இருக்கிற கொஸ்டினை எதையும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இதோட PDF வைக்கிறேன். வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தா நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். அடிஷ்னல் கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க டாப்பர்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் சம் வந்து பார்த்தோன்னா சாப்டர் வைஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சம் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்டால் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ இதை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட் இதை படிச்சிருங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு அடுத்த வீடியோ வரும். டாப்பர்ஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனல்